வேதாந்த கலைஞான தலைவா திருநீற்றில் தவழ்ந்தாடும் பாலா உன்னை பாடி பாடி மகிழ்வேன் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய். ஹலோ வணக்கம். மூன்றாவது வருஷம் முரசம் வெற்றிகரமாக நடக்க போகுது. இப்போ நீங்கள் அந்த முரசத்தை பற்றி ஒரு வார்த்தையால். வணக்கம், என் பேர் ரமணன். நாங்கள் முரசம் இது 3வது வருஷமாக செய்கிறோம். இந்த வருஷம் 2 நாள் செய்கிறோம், சனி ஞாயிறு. முரசம் முரசம் ஒழிக்கணுமென்று தமிழரை ஒன்று கூடுறதுக்காக வேண்டி தான் இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். இது என்ட்ரன்ஸ் இல்லை, எல்லாம் ஃப்ரீ. சந்தோஷமாக ஆக்கள் சேர்ந்து சாப்பிட்டு இதண்டி எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த நாள் இருக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வருதுன்னு சொல்லலாம். மேட ப்ரோக்ராம்கள் இருக்கு, நிகழ்ச்சிகள் இருக்கு. கணக்கு எம்ஜி சாய் வர்றார் ஸ்பெஷலா. கணக்கு வேற உள்நாட்டாக்களுடைய ப்ரோக்ராமும் கணக்கே இருக்கு. பரிசுலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்திருக்கணும். இப்போ தொடங்கும் ப்ரோக்ராம். வடிவா சுத்தி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பேர் சந்திப்போம். நன்றி. உடனே எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். நீங்க எப்ப கடைசியா கண்டது? கடைசியா நாங்க எப்போ நாங்க கடைசியா கம்லையாண்டனா கம் கோயில்ல பேர்ல. இந்த வருஷம் வருவீங்களா? இந்த வருஷம் கண்டிப்பா வருவோம். நீங்க நிப்பீங்களா? ஓ, நான் கட்டாயம் நிப்பேன். அப்ப இங்க 22ஆம் தேதி வருதுதானே? 22 நல்ல காத்து வர அடிக்குது. இன்றைக்கும் நல்ல மழை, நல்ல வெதர். நான் கடவுளை இன்னும் காப்பாத்தணும். வேற அப்ப நீங்க என்ன செய்றீங்க? என்ன யூடியூப் எப்படி போகுது? போய்கொண்டிருக்குது. அப்படியே அது ரிவர்ல ஃப்ளோ பண்ற மாதிரி அப்படியே போய்கொண்டிருக்குது. சரி, ஹாபியா செய்தன்னு போக வேண்டியது. எங்களுக்கு ஒரு ஹாபி என்ன, வேலையை போயிட்டு ஒரு ஹாபி மாதிரி செய்யறதா. கிடைக்கிற நேரத்துல நாங்க இதை செய்யறோம். அது மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்களை நம்ம தமிழாக்களை பார்க்க சந்தோஷம் தானே. நம்ம முக்கியமா சாப்பாடு இன்றைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு முதல்ல எல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். வேற நான் உங்களுக்கு வேற இந்த வருஷம் என்ன பிளான்? வேற டூர் போறாங்க இந்த வருஷம் பிளான்கள் நிறைய இருக்குது. இலங்கைக்கு போகணும்னு ஒரு இது இருக்கு, விருப்பம் இருக்குது. நான் கோவிட்டுக்கு முதல் போனது இலங்கைக்கு. நான் போய் நம்மளுடைய ஊர்கள் மற்ற சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு இருக்கிறேன். விட்டா போவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காய்ச்சி எடுத்து. அடுத்த மாசம் டென்மார்க் போற நாங்க ஒரு கோயில் திருவிழா வீடியோ எடுப்பேன். அது ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன கோயில் திருவிழாக்கள், சமையல், அதுகள் சாப்பாடுகளை போடுறதுல என்னன்னா, சமையலை மட்டும் போடாம எனக்கு நான் என்னென்ன செய்யறேன், எங்க போறேன்றதையும் நான் ஒரு வீடியோ ஆக்கணும். கொஞ்ச நாள சமையல் குறைஞ்சிட்டேன். அதுக்கு டைம் இல்ல. கார்ல ஓடி எங்கேயாவது போறா, இலங்கையில நிக்கிறா, இந்தியாவில நிக்கிறா. தனியா இப்ப பாருங்க 130 கிலோமீட்டர் ஓடிதான் வந்த நான். என்னன்னா இவ்வளவு நேரம் நிக்கிறது எல்லாருக்குமே சரி வராது. அப்ப தனியா வந்துட்டு தனியாவே நல்லா செய்றீங்க. அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டுருங்க, கண்டினியூஸா போட்டு கொண்டுருங்க. யாருமே இருக்க மாட்டோம், ஊர்ல மாதிரி இல்ல. அப்ப இது ஒரு ஹாபியா தான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். மற்ற கொமெண்ட்ஸ்ல சில இதுல நாங்க செய்யற தவறுகளை திருத்துறதுக்கும் இருக்கும். அதுவும் செய்யலாம். வயதுக்கும் ஒரு ஹாபிக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல, படிப்புக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது மாதிரி எங்களோட விருப்பத்துக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது மாதிரி இன்றைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்றோம், எல்லாம் சாப்பிடுறோம், எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறோம். என்ன வாங்கி தர போறீங்க? என்ன வாங்கி தருவேன். ஓகே, நன்றி அக்கா. நன்றி. ஓகே, நன்றியா. வாங்க. உங்களுக்கு நன்றி. வணக்கம் சகோதரி. நீங்க சொல்லுங்க இந்த முரசத்தை பற்றி. இந்த முரசம் இந்த முறை 2 நாட்கள் நடைபெறுகிறது. கடந்த ரெண்டு தடவையாக நாங்கள் ஒரு நாள் தான் வைத்தோம். இது 3வது வருஷம் மும்முரமாக இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது. ஆனால் காலநிலை தான் பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. இயற்கை எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் நினைக்கிறோம்.
வேற நீங்க இந்த முரசத்துக்கு ஏன் வரணும்ன்றத ஒரு கட்டாயப்படுத்தி சொல்லுங்க. முரசம் எல்லா தமிழர்களும் கொண்டு என்னன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த இயந்திரமயமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைன்றது விட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அறிவியல்ன்றது கைத்தொலைபேசியோடைய மக்கள் இருக்கிறோம். ஆனா மக்கள் இன்றைக்கு பாருங்க இவ்வளவு மக்கள் இருக்கணும். இன்னைக்கு நாம் பெரும்பாலான மக்களை வந்து நான் சந்திக்கக்கூடியா இருக்கு. நீண்ட நாளை பிறகு எப்படி இருக்கிறா, இப்படி நல்லா இருக்கிறியான்னு கேட்கக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்கு. கட்டாயம் அடுத்த சந்ததிக்கு இப்படியா நீங்களும் கட்டாயம். இப்ப எங்களுக்கு பிறகு இப்படி நடக்குமா? இன்றைக்கு இவர்கள் நடத்துகிறார்கள், நாளைக்கு மற்ற சந்ததி நடக்க வேண்டும். அவர்கள் ஒரு உந்துதலை நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போற மாதிரி இருக்கும். நிச்சயம். இப்ப கலாச்சார விழாக்களையும் இந்த விழாக்கள் எடுக்கிறார்கள் தெரியாது. இப்ப நாங்கள் குறிப்பா சொன்ன மங்கள விளக்கு என்ன, ஏன் மங்கள விளக்கை ஏற்றுவோம் என்று சொல்றோம். ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த முதல் ஒரு மங்களத்தை ஆரம்பிக்கிறோம். அதை வந்து நாங்கள் அந்த இந்த இளம் சமுதாயத்துக்கு வந்து நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேணும். அதே சமயத்தில் அவை காட்டணும். அவர்கள் எங்கள் பக்கம் வர்ற தயாராக இருக்கிறார்கள், நாங்கள் முன் வர வேண்டும். அதான் முக்கிய காரணம். இதுக்கு போகாது அதுக்கு போகாது நாங்கள் சொன்னோம்னா அவர்கள் தானாகவே நின்று விடுறார்கள். ஆகவே இவ்வாறான நிகழ்ச்சி, அதுக்கும் நான் வாழ்க்கை எனக்கு பக்கத்தில் எனக்கு வீடு நடந்தே வந்துருக்கேன். இப்ப ஜேர்மன் கலைஞர்களும் இங்க நிகழ்ச்சிகள் கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் வந்து தனியா நெதர்லாந்து மையமாக வைத்து தான் நிகழ்ச்சிகள். இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறார்கள், பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறார்கள், அதே சமயம் டென்மார்க்ல இருந்து வந்திருக்கிறார்கள். நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே ஒரு ஒட்டுமொத்த நாடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்துல இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது என்ற ஒரு ஆசையாக இருக்கிறது. அதே போல நெதர்லாந்துல வந்து இப்படி நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை. நிச்சயம் 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 அதுக்கான ஒரு உந்துதலாக இந்த நிகழ்ச்சி ஏதுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள். மேல் மேலும் நல்லா இன்னும் வளரணும். இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வரணும். போன வருஷம் நிறைய பேர் வந்தவை, இந்த வருஷம் எதிர்பார்ப்பு இன்னும் நிறைய வரவினோம். நிச்சயம் நாளைக்கும் கூடுதலான ஆட்களை பெரும்பாலும் நிச்சயமாக அந்த காலநிலையும் நமக்கு ஒத்துழைப்பு தரும் என்று நம்புகிறோம். நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்வோம். நன்றி. நன்றி உங்களுக்கு. கலைக்கிறீங்க வந்தோட சந்தோஷம். எனக்கு எல்லாரும் ஜெர்மன்ல யூகேல இப்படி பார்க்கும்போது இப்படி புருவத்தை சுரத்தி கொண்டு போவாங்க. நான் கதைச்சு நான் உங்களோட அப்ப நான் எல்லாரையும் கூப்பிடுறேன், என்ன தொடர்ந்து வாங்க வாங்க. ஓகே, நான் போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தனியா அப்படி இப்பதான் பாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாரு. முரசத்துக்கு நான் வந்ததில்லை. எங்களை அழைத்ததால் எனக்கு ஒரு சான்ஸ். அப்ப நான் இல்ல என்னோட சிஸ்டர். ஓகே, நாங்க காலையில டீயும் மசாலா டீ. மசாலா டீயா? பாப்போம் மசாலா டீ எப்படி இருக்காண்டு. இது கிழங்கு ரொட்டி எப்படி இருக்காண்டு பாப்போம். அக்கா ஃபுட் ரிவ்யூவர் ஆகிட்டா. அக்கா ஃபுட் ரிவ்யூவர் ஆகிருந்தீங்க. நல்லா இந்த இதாக மஞ்சள் கலர்ல. ஐயோ நல்லா இருக்கா? கிழங்குல தேங்காய் சீனி போட்டு ரொட்டியோ பக்கத்து விட்டு எல்லாரும் கேட்குறாரு எப்படி ரொட்டி குழைக்கணுங்க இவ்வளோ சொப்டா வருதுன்னு. மகளும் கேட்டவா அப்போ ஒருக்கா போட்டு விட்டோம். மழையா இருக்குது, என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நல்ல மழை அடிச்சு ஊட்டிட்டு இருக்கு. மேடையில ப்ரோக்ராம் துவங்க போகுது நினைக்கிறேன். ப்ரோக்ராம் அடமழையிலேயும் ப்ரோக்ராம் செய்ய போயினோம். பார்ப்போம் இவ்வளோ பேரும் இப்போ வந்து மழையால எல்லாரும் உள்ளுக்கு இருக்கிறோம். மழை விடணுமென்று கடவுளை வேண்டின்னு இருக்கிறோம். எல்லாரும் இந்த இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். பார்ப்போம் மழை விடுமென்ற ஒரு நம்பிக்கையில். இப்போ எத்தனை மணி? 2:30 ஆயிட்டு. என்ன ப்ரோக்ராம் துவங்க இல்லை. பறை இசை தொடங்கி இருக்கிறது. எங்கே பார்த்து மகிழுங்க. நன்றி. மழை எண்ணும் பார்க்காம எல்லாரும் முரசரசம் துவங்குது. இப்பதான் இந்த மழையன்னு பார்க்காம ஆரம்பமாகிறது இன்றைய முரசம். அவர்கள் ஆண்டுதோறும் நடத்துகின்ற சிறப்பு நிகழ்வுக்கு
இறைவன் பன்னீர் தெளித்து கொண்டிருக்கிறார். ஒரு 15 நிமிடத்தில் இந்த பன்னீர் எல்லாம் போய் கணக்காயிருக்கும். எல்லா உறவுகளுக்கும் சொல்லுங்கோ, அருமையான நிகழ்வு நடக்கிறது, இன்றைக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்கள். மகிழ் பறையோடு உங்களை அனைவரையும் வரவேற்கின்றோம். இங்கே வந்திருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள், எங்கள் மதிப்புக்குரியவர்கள், அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஓகே. நிறைய கடைகள் வந்திருக்கு. மழை அடிச்சு ஊற்றிட்டு இருக்குது. பூக்கண்டுகளை நிறைய வச்சிருக்கோம். இங்கே எங்கட கடவாசி பூக்கண்டு, வாழை, வெத்தில, தொட்டாச்சி நீங்க எல்லாம் இருக்கு. தொட்டாச்சி நீங்க தொட்டாச்சி நீங்கணும். வேப்ப மரம், இந்த வேப்ப மரம் எல்லாம் இருக்கு. கருவேப்பிலை, ரம்பு எல்லாம் இருக்கு. பார்ப்போம். இந்த தமிழ் கடைகள் வந்திருக்கு. தமிழ் கறிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். மாம்பழம் எல்லாம் வந்திருக்கு. பார்ப்போம். மழையன்னு பார்த்தா மக்கள் எல்லாரும் போயினா கோலப்பெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த நாதஸ்வர தெரியல நடக்க போகுது. வணக்கம். என்டர்டெயின்மெண்ட் குழுவினர் 3வது தடவையாக பெருமையுடன் வழங்கும் முரசம் தமிழர் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வருக வருகவென வரவேற்கின்றோம். குளிர்பானங்களும் உடனுக்குடன் சமைத்து சுட சுட தருவதற்கு உணவகங்களும் அமைத்திருக்கிறார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு பதிவு செய்ய யூடியூப்காரர்களும் வருகை வந்திருக்கிறார்கள். அனைவரையும் இந்நிகழ்வுக்கு ஆதரவு அளிக்க அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். போட்டி முரசத்துல போட்டேன் நான் பார்த்தேன். ஓகே நன்றி. நீங்க இந்த தாங்க போட்டி.
ஸ்வீட் ஐட்டம் வச்சிருக்கீங்க எங்களோட ஒரு பலகாரங்கள் அது தேன் குழல் மிக்சர் எல்லாம் குழம்பு எங்களோட சாப்பாடுகள் கோஸ் வடை சாப்பாடு அப்பம் எல்லாம் செய்ய போயினோம் பாருங்க அப்பம் கடையாடி அப்பத்துக்கெல்லாம் ரெடி பண்ணினோம் நல்ல வடிவா பாயெல்லாம் வச்சு வடிவா செய்திருக்கணும் எங்களோட ஊரில் இதுகளை கொண்டு வர மாதிரி உடுப்பு கடை ஒன்று வந்துருக்கு இன்னும் இந்த மழை தான் குழப்பி எழுதி காற்று இருக்கணும் ஒன்றும் செய்யலாம் போச்சு எங்கடா கண்ட படம் என்ன அதட்டு என்ன அதில் மழை ஒன்றும் செய்யலாது மழையில் எடுக்கத்தான் போகணும் எடுத்துட்டு போவோம் பார்ப்போம் கிளாஸ் ஆவி பறக்குது ஓட அடிச்சதோ உண்மையில அப்படிதான் இருக்கிறதா இருக்கு நல்லா இருக்கு பாக்க கொத்துரத்தை எடுக்கலாமா எந்த ஜெர்மன் என்ன ஜெர்மனா ஹோலண்டா ஜெர்மன் அதான் போட்டிருக்கீங்க பார்க்கல கூட இல்லை இருக்குது ஜெர்மன் சவுண்டா அடிக்கிறேன் எந்த இடம் ஜெர்மன்ல கறியெல்லாம் போட்டு கொட்டினா தான் நல்லா இருக்கு பார்க்க எல்லாரும் என்ன ஃபேமிலியா எல்லாம் ஃபேமிலியா சரி நல்ல விஷயம் என்னங்க இதுவும் அப்படி கூட்டி எடுத்துட்டு போங்க ஓகே நன்றி நாங்க முழுகாயம் இருக்கோம் அவ்வளவு தூரம் இல்ல தானே இல்ல தூரம் இல்ல சாரி தேவனைக்கு இங்க மத்த பக்கம் இருக்கு ஓகே அங்க நேரா போனக்கு சாரி கடை அப்ப சாப்பாடு கடை சாரி கடை எல்லா பிசினஸ் தானே அது ஃபேமிலியா சேர்க்க அங்கால எடுக்கட்டும் கறியோட எடுப்போம் கேஸ் கீஸ் வெடிச்சிருக்கா அதை வெடியாது நீங்க கறி போட்டு சட்டி தான் ஸ்பெஷல் போல இருக்கு சட்டி ஸ்பெஷலான சட்டி போல கொத்துறது இண்டே தான் காட்டுறேன் என்ன மனசு சொல்லி கொடுத்ததா இல்லையா சட்டி கேக்கு அதெல்லாம் உண்மைதான் அம்மாவும் ஒரு ஆடு ஊர்ல இருக்காங்க ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தா அம்மாவும் ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தா
கறிய போடுங்க அந்த ஊர்ல இருந்து வந்த அடல் இது கடல்ல கடல் பிடிச்சு பாருங்க ஆளோட பெருப்பைய பாருங்க ஆளோட பெருசா பாருங்க கடலுக்கு விட்டு இறக்கி ஏத்தினாங்க ஒரு கப்ளைட் ஃளைட் ஏத்தி இறக்கிங்க ஓகே ஓகே இது வந்து சீக்கோ என்ன கடல் கொம்பு ஆமக்கொம்புல கடல் கொம்பு வாசம் தெரியுதா வாசம் கடல் வாசம் பசி எடுக்குது வாசம் வரதா இல்ல அந்த மாதிரி வருது பசிக்குது வாசம் வந்தோட பசிக்கா வருது இப்ப வாசம் இப்படி எல்லாம் போட்டு அதான் என்ன ஓகே நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் நினைக்கிறதுக்குள்ள ஓகே நன்றி யூடியூப்ல பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலினி சமையலன் vlog பாலினி ஓகே நன்றியா இந்த டீம் இருக்கு கேட்டா அது ஒன்று வேடதான் வணக்கம் பேட் ஓகே உண்டு நீங்க இங்க ஒன்றும் செய்யலையா அங்க டோட்மன்ல தான் அடிக்கிறீங்க இந்த வீடியோல முன்னுக்கு போட்டுருக்கேன் உங்களை அது பார்க்கலையா நன்றியா டோட்மன்ல சந்திப்போம் வணக்கம் நாங்க முன்சர்ல இருந்து வரோம் முன்ஸ்டர் அது எல்லாம் கூட ஜெர்மன் கடையில் தான் கூட இருக்கு அப்படியா என்ன இருக்குது மோகனா ஷாப் ஜெர்மன் ஓகே நன்றி கடை ஆனால் எல்லாம் மழையால மூடி கட்டி இருக்கு வணக்கம் வணக்கம் இருக்கிறோம் என்ன இந்த மழை விடாது போல இருக்க நீங்க வந்து விட மாட்டோம் உண்மையா நாங்க போக வலிக்கும் போல போன முறையும் இப்படிதான் மழைக்கெல்லாம் வந்து நான் லேட்டா வந்தபடியா மழை பெய்தது நீங்க யூடியூப்ல இருக்கீங்க ரொம்ப என்ன எங்களோட நீங்க ஊர்ல உங்களோட ஊர் தான் அப்போ கொடுது போனதோ நினைக்கிறேன் கூழ் பார்க்கலாமா பார்க்கலாம் கூழ் இருக்கு கூழ் என்னது இது கூழ் இது வந்து சிக்கன் சூப்பு பாப்போம் சிக்கன் சூப் இது ஓகே அடுத்தது வந்து லம் ஆட்டுக்கால் சூப்போட நாங்கள் புரோட்டீன் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு ஓகே அங்கால வந்து சோடிஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கு ரோல் இருக்கு வடை இருக்கு கொத்து எல்லாம் இருக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு பிரியாணி இருக்கு எல்லா சாப்பாடும் இருக்கு கூழ் எவ்வளவு கூழ் வந்து 5 இருக்கு ஒரு எங்கட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்ற மீன் குடிக்கணும் இங்க இந்த கூட மீன் வகையே இருக்கும் இதுல மீன் எல்லாம் வந்து கூழ் குடிக்க போறோம் சோறு ஆட்டுக்கால் எல்லாம் இருக்கு புரோட்டீன் எல்லாம் தருவோம் சுட சுட புரோட்டீன் அங்கே சூட இது வந்து கோழி சூப்பர்னா இந்த ஆமா குளிருக்கு நல்லா இருக்கும் வந்து இது ஸ்ரீலங்கா ஸ்டைல் கூழ் கேமரா விட்டு நான் விட்டு எடுத்துட்டோம் 3 கூழ் தாங்க ஓகே கேமரா உள்ள போதா பரோட்டா உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு இதுக்கு புரோட்டீன் தருவரா எனக்கு கூழ் குடிப்போம் என்ன 5 ரூபாயா ஆமாம் குடிங்க 3 கூழ் தாங்க அண்ணே நான் உங்களுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணி என்ன கூழ் வேணும் நான் ஆட்டுக்கால் சூப் அப்ப ஒரு ஆட்டுக்கால் சூப் 3 இல்ல நான் குடிக்கல நீ நான் கோயிலுக்கு போகணும் தம்பிக்கு கூழ் தம்பி எட வேண்டாம் போ என்ன ஒரு கூழ் அண்ணா உங்களை நான் காண்டா விடுறேன் பை சார் கூழ் சூப்பு இருக்கு பெரிய ஹாலோட ரெகுலர் ஓண்ட போடுங்க வணக்கம் வேண்டாம் படியா கடிச்சு சாப்பிடுவோம் அண்ணா எங்க வந்து இருக்கீங்க ஜெர்மனில இருந்து வந்திருக்கீங்க வந்திருக்கிறோம் என்ன புது ஐட்டம் ஒன்று இறக்குறீங்க அதாவது ஆட்டுக்கால் சூப் இருக்கு சிக்கன் சூப் இருக்கு ஆடு எந்த ஊர்ல இருந்து வந்து ஆடு வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஸ்டைல்ல நான் கொடுக்குறோம் இலங்கை ஸ்டைல் ஆனா இருக்கிற வெளிநாடு இருந்தாலும் எங்கட ஊர் சாப்பாடு நான் வரக்கூடாதுல்ல கண்டிப்பா ஆட்டுக்கால் சூப் நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறேன் நாங்க வந்து 2 நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆட்டுக்கால் சூப் கொண்டு இந்த பாலினி சமையல் எனக்கு கிஃப்டா தந்திருக்கா அக்கா நன்றி எங்க பிரதர் நிக்கிறேன் அடுத்த ஐட்டம் தர என்னென்ன இருக்கு இந்த சட்டிக்குல என்ன இருக்கு இதுல வந்து சிக்கன் சூப்பா சிக்கன் வந்து புரோட்டீனோட குடும்பம் சாப்பிடுறதுக்கு இது வந்து எல்லாம் கடல் உணவு எல்லாம் எங்கட யாழ்ப்பாணத்து கூழ் இது வந்து ஒரிஜினல் யாழ்ப்பாணத்து கூழ பாரு நீங்க யாழ்ப்பாணம்
பண்ணார் பண்ணு உங்களோட பேர் ஸ்ரீ பண்ணார் பண்ணு ஊருக்கு போறீங்களா இப்ப எல்லாரும் அடிக்கடி போறது அந்த ஸ்டைலே செஞ்சிருக்கோம் நாங்க எல்லாமே இதுல போட்டுருக்கோம் எத்தனை பேருக்கு இன்டெக்ஸ் செஞ்சிருக்கீங்க கூலண்ணா நாங்க வார எல்லாருக்கும் செஞ்சோண்டு மனமுடில கொடுப்போம் நாங்க அப்ப வார எல்லா வாடிக்கையாளருக்கும் இன்றைக்கு கூல் இருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டோம் இந்த பாய கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத இல்ல வடிவா இருக்கு இந்த சிஸ்டம் வடிவா இருக்கு இந்த பாய் அப்ப என்ன சொல்லுங்க எத்தனாவது முறை இந்த நாங்க கலந்து சொல்றீங்க மூன்றாவது முறை வந்திருக்கோம் மூன்றாவது தடவை வந்திருக்கீங்க அப்ப உங்களோட கருத்து இந்த முரசத்தை பற்றி நாங்க வந்த மூட்டத்துல இருந்து கொஞ்சம் இந்த மழை தான் ஒழிய ஆனா எல்லாமே சிறப்பா இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா உணவுகளை பாக்குறதுல இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க இன்றைக்கு நாளைக்கும் இருக்குதானே நல்லா இருக்கும் நன்றியா நான் கூழ் குடிச்சிட்டு சொல்றேன் எப்படி இருக்கான்னு கண்டிப்பா ஓகே நன்றி தம்பி எனக்கு மொபைல் ரெண்டு தாங்க கொண்டு போறீங்க அந்த ஒரு இடம் இருக்காங்க நான் குடிக்கிறேன் நான் கோயிலுக்கு எல்லாம் போறேன் இருக்கு நல்லா இருக்கு ஆட்டுக்காலாம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது முளையிட்டு போட்டு கோயிலுக்கு போகணும் இல்ல இப்படியே போகணும்னு பாக்குறேன் என்ன சப்பரம் இன்றைக்கு நாளை தேர் அக்கா சப்பரத்தை கண்டிப்பா எடுப்பீங்க தேர் இல்ல நண்டுக்கா என்னன்னா ஆட்டுக்கால் சூப் வந்து நல்லா இருக்கு நல்ல இந்த மழை குளிருக்கு நல்லா இருக்கு இதை குடிக்கிட்டே வேணும் கூழ் ஒன்று குடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆட்டுக்கால் எல்லாம் இருக்கு கூட ஆட்டுக்கால் அப்படியே இருக்குது நந்தீஸ் வந்து ஆட்டுக்கால் அப்படியே நான் குடிச்சிட்டு சொல்றேன் அப்படிங்க நல்ல டேஸ்டா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கும் ஸ்பான்சர் வந்து அந்த மாதிரி காரம் ஏற்கனவே அப்படியே நாக்கத்தோடுது இந்த ஸ்பான்சர் பண்ண பெரிய திருவிழா வருது கவர்மெண்ட் திருவிழா தான் பெருமை தமிழர் திருவிழா அங்கெல்லாம் குடிக்கலாம் ஓகேங்க கூழ் எல்லா இடத்துலயும் வச்சாலும் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறது வந்து குறைவு இது நான் முதல்ல காண்றேன் இதை நான் மோர்ல காண்றேன் நல்லா இருக்கு நீங்க சாட மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க ட்ரை பண்ணலாம் முரசம் நிகழ்ச்சியில் நிற்கிறோம் மழை கொட்டிக்கிட்டே இருக்கு அங்கால மேள கச்சேரி நடக்குது ஒருத்தர் அங்கே பார்க்கல கேட்டுண்டு இங்கே நிற்கிறோம் எல்லாருமே குடையோட வாரம் எங்களோட குடை பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு ஆட்கள் எப்படியுமே இருப்பினோம் இது வந்து ஒரு பாதுகாப்புக்காண்டி ஏதாவது இதெல்லாம் நடந்தால் ஏதாவது மயங்கி இருந்தால் அப்படி ஒரு விஷயத்துக்காண்டி இந்த வந்து நிப்பாட்டி இருக்கணும் ஒரு முதல் உதவி செய்கிற மாதிரி இதில் இருக்கணும் எல்லா கனடம் ஆக்கள் வாரவங்க ஏதாவது நடக்கலாம் என்றதுக்காக வேண்டி ஒரு முதலுதவி வாகனம் வந்து இதில் நிற்குது ஆம்புலன்ஸ் சொல்கிறேன் வாகனம் வந்து குழந்த ஆக்களில் நிறைய ஹொலன்கார ஜெர்மன்காரில் எல்லாம் மதியினம் இந்த மழையால் எல்லாருமே உடனே வந்துட்டு சாப்பாடுகள் வேண்டியண்டு சாப்பிட்டு எங்களோட சாப்பாட்டுக்காக வேண்டி தான் கூடுதலாக இங்கே வந்து இந்த மக்கள் கூடுதலாக வாரது எங்களோட சாப்பாட்டில் விருப்பத்தில் வாங்கிட்டு சாப்பிட்டு போயினோம் வேதாந்த கலைஞான தலைவா திருநீட்டில் தவழ்ந்தாடும் பாலா உன்னை பாடி பாடி மகிழ்வேன் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய் அருள்பழம் முருகு சொல்லாத நாள் என்ன நாளோ தேனோடு திணைமாவும் தரவா தமிழாலே தனிப்பாகும் தரவா தேனோடு திணைமாவும் தரவா தமிழாலே தனிப்பாகும் தரவா குமராவும் அருள் தேடி வரவா எதிர்பார்த்து பார்த்து இருப்பேன் திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காண
என்னை காத்து காத்து அருள்வார். நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். Bonjour tout le monde. நான் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். Merci d'être ici. நாட்டிலும் பல மேடைகளில் அறிவிப்பாளராக தொகுப்பாளினியாக பங்கு பெற்றிருக்கின்றேன். பிரான்ஸ் நாட்டிலும் கூட சில ஐரோப்பிய நாடுகளிலும் கூட நெதர்லாந்து மண்ணில் என்னுடைய முதலாவது மேடை என்பதனை சந்தோஷமாக உங்களுக்கு அறிய தருகிறேன். வந்துட்டு ஜெர்மன், பிரான்ஸ், டச் அண்ட் ஐ கேன் டு திஸ். இங்க வந்திருக்கும் தமிழர் அனைவர்களுக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நிச்சயமா இந்த நாளை இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு போக நீங்க எங்கள் கலைஞர்களும் கூட இவங்க பல மேடைகளை கண்டவங்களும் கூட. ஸோ தமிழ்ல கதைக்காம எப்படி I am very very disappointed. So சில வார்த்தைகள் உங்களை பற்றி தமிழ்ல பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க சொல்லிட்டாங்க. பட் மிச்சாக்களையும் அவர்களையும் ஒரு முறை தமிழிலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணினா உங்களுக்கும் அவர்கள் யார் என்று தெரியும். நிச்சயமா கூட பேரை தெரிந்திருந்தாலும் சில பேரை தெரியாம இருக்க கூட இந்த நேரத்தில் வாய்ப்புகள் தெரியும். எல்லாருக்கும் பொன்றாமா இன்றைக்கு நாங்க தான் உங்களோட ஹோஸ்ட். எல்லாரும் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதமான நாட்டுகளில் இருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்னென்னா எவ்வளவு நாங்க பிறவி இருந்தாலும் ஒருக்கா இணைந்து இந்த முரசத்துல நாங்க சேர்ந்து இது கொண்டாடுவோம் தான். அதால அடுத்ததாக இந்த அண்ணாட்ட கொடுக்குறேன். அவர்கிட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் ராம்ராமா. மேடில் இருக்கணும் டச்சில் கதைக்க சொல்லிட்டு இப்படி நீங்க தமிழ்ல சொல்லிட்டேன் அப்படி. நன்றி. கடலடி பழிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடானே தினமும் கணபதி கடலடி பழிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடானே தினமும் கணபதி கடலடி பழிமனமே கனிந்தருளும் நிதி என்றும் கைவிடானின் தினமும் கணபதி கழலடி பணிமனமே பணிமனமே திருமார்புடன் மூலாதார சுத்தம் தச்சம் தகச்சம் சொல்லு தச்சம் தெமி தச்சம் பாடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் தானும் போனும் அடியும் மரன் மகன் போற்றி மகிழும் உமாசுதன் ஆடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் தமிழ் தந்தே சித்தியை பார்த்து தவற வைத்தார் இந்த வரவேற்பு நடனத்தில் ஒரு விசேஷமான செய்தி ஒன்று உண்டு. ஆசிரியர் முதுகலைமானி திருமதி துஷ்யந்தி ஜெகதீஸ்வரன் ஆசிரியரே இறங்கி வந்து மாணவர்களுடன் சேர்ந்து இந்த தமிழர் பாரம்பரிய எங்களுடைய முரசம் நிகழ்வில் அழகான ஒரு வரவேற்பு நடனத்தினை வழங்கி சென்றிருக்கின்றார். நிச்சயமாக
அந்த ஆசிரியரையும் மாணவர்களையும் கௌரவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆசிரியர் மாணவர்களுக்கும் இந்த தங்க பதக்கத்தினை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சவுண்ட்ஸில் இருந்து நாகேஷ் ஜெகன் அவர்கள் சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். விட இல்லை, அப்படி மழை பெய்தண்டே தான் இருக்குது. அப்படி இன்னும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் இதுக்குள்ள இருந்து பார்க்கணும். ஒன்றும் செய்யலாம். இவ்வளோ தூரம் இருந்து வந்தது வாங்க முடியுமா இதுல என்னென்னலாம் விளக்கமா சொல்லணும். முரால் சட்டி அக்காக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இது என்ன விலை? இந்த நல்ல எங்கடா ஆட்டுக்கல்லு மேக்கடா ரெண்டு கையில மாம்பழம் எல்லாம் செய்யறவையா. இதுல வந்து சாம்பிள் வச்சிருக்கீங்க. இந்த பிராண்டு ஜெர்மன்ல இது வந்து லண்டன்ல டெஸ்கோ அஸ்டா அதுகள் எல்லாமே இருக்கு. லண்டன்ல அதுகள் எல்லாமே இந்த பிராண்ட் இருக்கு. நாங்க வந்து இதை வந்து இங்க ஜெர்மன்ல ப்ரோமோட் பண்றோம். இப்போ ஓகே காட்டுங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ நாங்க போன மாதத்துல இருந்தா தொடங்கி இருக்கிறோம். ஜெர்மன் ஃபுல்லா நாங்க இண்டஸ்ட்ரி பிராண்ட் செய்யறதுக்கு தான். எங்களோட பேனர் எல்லாம் இதாக இருக்கு. பேனர் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல முடியுமா? இங்க நாங்க வந்து எல்லாமே அச்சார் இருக்கு. எல்லாமே இந்த இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஸ்ரீலங்கால மேட் இன் ஸ்ரீலங்கா. மேட் இன் ஸ்ரீலங்கா எல்லாமே மேட் இன் ஸ்ரீலங்கா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மேட் இன் ஸ்ரீலங்கா அடிச்சிருக்கு. எல்லாமே எங்களுடைய யாழ்ப்பாணத்து ப்ராடக்ட்ஸா இல்லாட்டி எல்லா கொழும்புல, அதாவது கொமனா ஸ்ரீலங்கால இருந்து சைலோன்ல ஸ்ரீலங்கால இருந்து எல்லாமே என்ன எல்லா இடத்தாலும் ஸ்ரீலங்கால எல்லாத்துலயுமே எங்களோட பிராண்ட் அடிச்சிருக்கோம். இண்டஸ்ட்ரி பிராண்ட். இது வந்து கித்தூல் என்ன? இது வந்து கித்தூல் கரப்பட்டி. ஓகே, எவ்வளவு கித்தூல் பாக்கெட் போகுது? கித்தூல் பாக்கெட் இது வந்து நாங்க எல்லாமே ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம். ₹1.49 கொடுக்குறோம் ஹோல்சேலுக்கு. இங்கே வந்து ஹோல்சேல் விலைக்கு தான். இல்ல இல்ல, இங்க வந்து அந்த பிரைஸ் கொடுக்கல. அப்ப எவ்வளவு போகுது? இங்க வந்து நாங்க நார்மலாவே €3 கொடுக்கணும். ஏன்னா எங்கள்ட்ட எடுத்து கடைக்காரர் வீங்க அப்புறம் வந்து நட்டப்படக்கூடாது. ஆனபடியா அதை செய்யறோம். இதெல்லாமே இதுல எல்லாமே எங்களோட பிராண்ட் அடிச்சிருக்கிறது தான் நாங்க இன்னைக்கு. இதுல எல்லாம் அந்த பானா சட்டி அகப்பை எல்லாம் வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரி பிராண்ட் தான். அகப்பையில இருந்து எல்லாம் அகப்பையும் அடிச்சிருக்கு. எல்லாமே இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போது எங்களோட நண்பர் வந்து ஒரு சட்டி வாங்கினவர். அது வந்து €25 சட்டி. என்ன அதுக்குள்ள வந்து என்ன 2 சட்டி இருந்ததா? 3 சட்டி €15 சட்டி. 15 சாரி, நான் எங்கட வாங்கும்போது அது €25 கூடுதலா? அது ஒரு சட்டி, ஒரு மூடி, 3 சட்டி இருக்கு. ஒரு மூடி 3 சட்டி. €15 கொடுக்குறோம் நாங்க. ஆனா ஹோல்சேல் பிரைஸ் வேற. ஹோல்சேலருக்கு என்ன கம்மியா இருக்கு. இன்னும் கம்மியா இருக்கு. 100 படத்துக்கு மேல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா நீங்க எல்லாமே ரவையில இருந்து சீரகம், பெருஞ்சீரகம், நம்மளுடைய தேங்காய் பால் இருக்கு, மஞ்சள் தூள் இருக்கு, மிளகு இருக்கு, உடைச்ச மிளகு இருக்கு. இது வந்து எங்களுடைய சிலோன் கராம்பு. இது ஸ்ரீலங்கன் இது கராம்பு. கருவாப்பட்டை சாரி இல்ல. அது கருவாப்பட்டை. இது வந்து வெந்தயம். இது நெல்கண்ண நீங்க சொல்றாங்க. அப்ப வெட்டிட்டு இசை சொல்லி பாத்தீங்களா எப்படி இருக்கு. ஒரு மாம்பழ துண்டு தாங்க பாப்போம், சாப்பிட்டு பாப்போம். வட்டின துண்டு இருக்காண்ணா? இல்ல இல்ல, இது கேட்டபடியா இருக்காண்டி நான் இது கூட ₹13 கொடுக்க சொன்னார் அவர்.
நல்லா இருக்கு இங்க இதுவும் எங்கட ஒன் ப்ராடக்ட் தான் கித்துல். இது வந்து நல்லா ஜெர்மன்ல நல்லா போகுது, கடையில் போகுது, நல்லா எடுத்து செய்யணும். அதே மாதிரி தேங்காய் பூவும் தேங்காய் பால் இருக்கு தானே, இது வந்து 100 வீதம். இது வந்து எங்களுக்கு ஐஸ் செய்யறாங்க கூட, ஐஸ் கடை வச்சுக்கிறார்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு, அதாவது 100 வீதம் நேச்சுரல் முதல் பால்னு சொல்றோம். இந்த வருஷம் தான் நான் ப்ரோமோட் பண்றதுக்கான எங்கட ஒவ்வொரு வருஷம் பாக்குறதுக்கு வர நீங்களா? எனக்கு தெரியுமா, அவர் நண்பர் ஆர்கனைசேஷன் பண்றவர் வந்து நண்பர், 3 பேர் சேர்ந்து செய்யறவர். ரமணன் வந்து என் ஃப்ரெண்ட், அவர் அந்தபடியா கித்துல் பானி வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்காண்ணா பூபல் கித்துல் பானி தயிரோட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். தயிரோட சாப்பிடலாம், அல்லாட்டிக்கு நீங்க எரும மாட்டு தயிர் எங்கட ஊர்ல எரும மாட்டு தயிர். இது வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு நாங்க 549 கொடுக்குறோம். நல்லா இருக்கு. இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அப்ப கித்துல் வந்து ஏதாவது சாப்பிடலாம், தயிரை தவிர வேற ஏதாவது தயிர் இல்லாட்டிக்கு இப்ப சீனி சம்பல் நீங்க செய்ய போறீங்கடா, இது சீனி சம்பல் தான் எங்கட. இந்த சீனி சம்பல் வந்து செய்ய அந்த வெங்காயத்தை வதக்கி போட்டு இந்த இதை தான் இப்படி செய்யணும். இது சீனி சம்பல் எங்கட இதுக்குள்ளேயே டாப் 1ல நிக்கிறது. கூடுதலான இது போறது வீட்டுல கூடுதலா எங்கட ஹோல்சேலர் கடைக்காரர் எடுத்த இது வந்து இது எப்படி நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? நீங்க தான் சாப்பிடுறீங்க தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு. பானுக்கு இது இது வந்து எங்கட நார்மல் சம்பல், சரியா? தேங்காய் பூ சம்பல். இது வந்து இது வந்து ஏனாண்டா, இது வந்து ஏனண்டா இது வந்து இந்த ஈரத்தன்மை இல்லாதால இது வந்து பழவா போகாம அப்படியே இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்து பாவிக்கலாம். ஒரு வித்தியாசம், அதாவது நீங்க ஈரமா இருக்கு உள்ள இதுக்கும் வித்தியாசமே இருக்கா. இதெல்லாம் ஊர்ல இருந்து செஞ்சு வரதா? எல்லாமே ஸ்ரீலங்கால, மேட் இன் ஸ்ரீலங்கால இருந்து வருது. எல்லாமே வந்து எல்லாம் செக் பண்ணி இங்க கொண்டாடுற நாங்க முதல் கொடுக்க வரைக்கும் எல்லாம் செக் பண்ணி ஓகே பண்ணி வெளியில வரும். இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாம் பின்னிக்கு அடிச்சிருக்கு. இதுல என்னென்ன போட்டிருக்கு, எவ்வளவு இது இருக்குன்னு எல்லாம் பார்க்கணும். ஓகே, நன்றி உங்களுக்கு. சீனி சம்பல் நல்லா இருக்கும். எனக்கு இதுல ஒன்று தாங்க, இந்த இது நான் சின்ன கொழும்புல சாப்பிட்டது. இது வந்து இப்போ எப்படி செய்யணும்னா, இது வந்து அரிசி சேர்க்காம சர்க்கரை வச்சிருக்கணும். ஆனா சர்க்கரையும் வச்சிருக்கணும், பிறகு ஒரு கொஞ்சமான ஒரு கசப்பு தன்மையும் வரும். சரியா? ஆனால் அப்படியே சாப்பிடுவோம். பாதி சாப்பிட்டா நடுவில் வச்சிருக்க சர்க்கரை என்ற டேஸ்ட் வராது. ஆனா இது எள்ளு தானே, எள்ளுலையும் சர்க்கரையும் தானே. எள்ளும் சர்க்கரை வச்சிருக்கேன், சீனி போடாம. எங்கட சின்ன என்ன கொழும்புல இனிப்பு, எங்கட இனிப்பு இதுதான். என்னோண்டு வரும் என்ன புல்டோக், அது புல்டோ. நான் கொழும்புல இருந்தாங்களுக்கு இது கூட தெரியும். சூப்பரா இருக்கும். இதுல 2 தாங்க, இந்த ஒன்று பாவல. மாம்பழம் என்னதுல? ஆனா நீங்க அந்த பிரைஸ்க்கு அந்த மாம்பழம் கூட கிடைக்காது. சரி, இந்த பழம் நீங்க என்ன விளம்பரப்படுத்துறதா நீங்க பக்கப்பட்டா உங்களோட பிசினஸும் போயிடும். அதான் சொல்றேன், நீங்க தைரியம். அதான் தைரியம். அது சமையல்ல நீங்க பக்கப்படமா இருந்தா அவர் பிசினஸ் பண்ணலாம். அதுதான் எல்லாருமே அப்படித்தான் பின்னுக்கு இருந்து ஊக்க கொடுக்குறது. ஆனா அவை தான் பேர் வாங்குறது. கொஞ்சம் பால் கூட விட்டுதாங்க, இது பால் காணாத. அப்பம் சாப்பிட்டு பார்க்க போறேன். பாப்பம் நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, இப்போ மழையிலே கஷ்டப்பட்டு எடுத்து வந்துருக்காங்க. உண்மையா மழை, அதாவது மழை பெய்தாலும் உண்மை நல்லா இருக்கு அப்பமா. நான் சமையல் தான் ஆரம்பமே. அண்ணனுக்கு ஒரு குரல் தான் நல்லா இருக்கு சொல்லுங்க. அண்ணனுக்கு ஒரு அப்பம்,
அண்ணனுக்கு ஒரு அப்பம் நல்ல இனி நிற்காது இனி லேட்டாக இது பண்ணுறது நிற்காது கொஞ்சம் காலையில் என்னாலும் யோசிக்கலாம் இன்றைக்கு நிற்காது நாங்கள் மழையாண்டாலும் பாருங்கள் நின்று யூடியூப் செய்கிறோம் என்ன இதுக்காண்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை இதுக்காண்டியா சப்ஸ்கிரைப் பண்ணணும் இவ்வளோ மழையில் 1.5 மணித்தியாலம் ஓடி வந்து நீங்க 3 மணித்தியாலம் கொலன்னா நாங்க ஜெர்மன்ல இருந்து முகர் அம்சடாது வாங்கால எல்லாரும் மாம்பழ கடை பார்ப்போம் மாம்பழம் எப்படி இருக்காண்டு பாப்போம் மாம்பழம் என்ன விலைன்னு கேட்போம் மாம்பழம் என்ன விலை ஓ சாப்பிட்டு பார்ப்போமா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்க எவ்வளோ வடிவாக இருந்தால் கூட இந்த காற்றுக்கு அங்கே இவங்க சுழட்டி அடிச்சு பிஞ்சு போச்சு என்ன மாம்பழத்தை விட்டு போடுவோம் வேணும் அது 2 கூட கொண்டு வந்து இந்த 2 கூடையும் சரி யாராவது மருந்து வச்சுட்டு போங்க எடுத்துட்டு போங்க வணக்கம் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க இங்கே நிற்கிறீங்க கட்டிக்காரி உங்களோட இதோட பேர் என்ன உங்களோட கடையில பேர் துக்காசுரம் எங்க இருந்து ஜெர்மன்ல பாரண்டோ நானும் ஜெர்மன் தான் நான் முழுகாய் வரண்டோஃப்ல இருந்து ஓகே சமையல் எல்லாமே ஜெர்மன் தான் சூப்பர் நான் உங்களோட கடையை ஃபுல்லாக எடுக்கிறேன் துர்க்காய் இதுதான் பார்க்கிங் ஏரியா பண்ணிட்டு பக்கத்துலேயே இதில் இருக்குது முரசம் பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு ஃப்ரீயாக வரலாம் பார்க்கிங்குக்கு என்ன இப்படி மழை பெய்யுது மாம்பழப்பட்டியை வாங்கிட்டேன் 15 ரூபா ஒரு மாம்பழப்பட்டி கொண்டை வச்சுட்டு வருவோம்ட்டு இப்படி மழை பெய்தாண்டு பாருங்க இந்த முரசம் நிகழ்ச்சியில் மழை காரணமாக நாங்கள் வந்து கண்ணீரை நிற்கலாமல் போயிட்டு எல்லாருமே மெல்லமாக வலிக்கிட்டு போயின்றிருக்கணும் உண்மையிலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு முரச நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் இந்த மழையில் தொடர்ந்து மழையாக இருக்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாப்போம் இன்னைக்கு மட்டும் நல்ல வீடியோக்களை எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆண்டாலும் வந்து ஹொலாண்டில் இந்த முரச நிகழ்ச்சிக்காக வேண்டி எனக்கிட்ட வந்தது உண்மையிலே இந்த காலநிலை சரியான மோசமாக இருக்கு இன்றைக்கு காற்றும் மழையுமா இருக்குது பாப்போம் ஒரு கொஞ்ச நேரம் என்ன நிற்கக்கூடியதாக இருக்கும் பாப்போம் கடையில் பாட்டுகள் படிக்கணும் பார்க்குற நிலைமை தான் இருக்குது உண்மையில் பெரிய மனநிறைவு பெரிய கஷ்டங்களை தாண்டி தான் திறந்துருக்கிறீங்க கேள்விப்பட்டேன் பார்த்தேன் வீடியோக்களும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக இருந்து மக்களோட நிதி சேகரித்து கிட்டத்தட்ட நிறைய பேர் நிதி தந்து அப்படி தான் திறந்து நாங்கள் அதை அந்த வேலையோட ஒருங்கிணைச்சது நான் ஆனால் எல்லாம் நிறைய பேருடைய பங்களிப்பு அதில் இருக்குது கண்டிப்பாக பட் இன்றைக்கு முறை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க என்ன முக்கியமா என்ன நீங்க உங்களுக்கு பங்கு சிலது ஐடியாக்கள் எல்லாம் கொடுத்து கேள்விப்பட்டேன்னா இல்லையா இல்ல அவையிட சொன்னபடிதான் 29 நாள் தான் நடக்கும் நாங்க பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படியா அப்ப நீங்க சொல்லுங்க எங்கட தமிழர்களுக்கு வந்து இப்படி விழாக்களை பெட்டி அந்த இதுல கலந்து கொள்ற இந்த விழாக்கள் வந்து நல்ல விஷயமே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் இப்போ ஒரு இடத்துல அங்கே அடைச்சி விடாமல் இல்லாமல் ஒரு இப்படி ஒரு பெரிய இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் எங்கள் இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக நிற்கிற அந்த ஃபீலிங் தான் முக்கியம் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை கவனிக்கிறத விட நாங்கள் இந்த கதைக்கிறது இதெல்லாம் கவனிச்சாக இருக்கிறோம் அதான் அந்த நிகழ்ச்சியோட இந்த வெற்றி முரசம் நிகழ்ச்சியும் வெற்றி வந்து டாட்மெண்ட் நிகழ்ச்சியும் வருது செப்டம்பர் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் வர்ற முதலாவது வெள்ளி தொடங்குவோம் இந்த முறை வந்து 5, 6, 7 செப்டம்பர் 5, 6, 7 வருது
இது 7வது முறை. 7வது வருஷமாக அப்போ 3 நாள் நடக்குது. 3 நாள் ஒவ்வொரு முறையும் வெள்ளி சனி ஞாயிறு அப்படியே வெள்ளி சனி ஞாயிறு இப்போ நிகழ்ச்சி தான் திருவிழா தான் ஹைலைட். நல்ல ஒரு தரமான நிகழ்ச்சி. நாங்கள் பார்க்குறதுல வந்து ஐரோப்பாவில் நடக்கிறதுல வந்து தரமான நிகழ்ச்சி வந்து அதில் கவனமாக இருக்குது. நாங்கள் ஏனென்றால் நல்ல கலைஞர்கள் மற்றது புதுசு இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வரீங்க. இளையோர்கள் வந்து நிறைய பேர் கலந்து கொள்றோம். அதுவும் வித்தியாசமான விஷயம். அப்போ அதுகள் செய்ய அது இன்னும் சக்ஸஸ் ஆகிருக்கும். இனி இப்போ வந்து வளரட்டும். எல்லாரும் வாங்க, எல்லாரையும் நான் அழைக்கிறேன். தெரியுற வர்றனா கமரால சரியா? ஓகே, எல்லா மக்களையும் நான் அழைக்கிறேன். செப்டம்பர் 5, 6, 7 ஜெர்மனியில் டாட்மோண்டில் சந்திப்போம். நன்றி அண்ணா. சரி, சாப்பாடுகள் தான் ஸ்வீட். உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றன. முரசம் இதோட நான் முடிக்கிறேன். என்ன சரியான மழையும் குளிருமாக இருக்குது. இதோட உங்களுக்கு இதில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் எடுக்காட்டியும் அடுத்த முறை மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரும் வந்து இதில் ஒத்துழைக்கணும். ஏன்னா மழையால் கூடுதலான காணொலிகளை எடுக்க முடியாமல் போயிட்டு நாளைக்கும் இருக்கிறபடியாக நீங்கள் நாளைக்கும் தொடர்ந்து வேறு யாக்கள் யூடியூப்பில் போடுவீங்க. நன்றி, இந்த ஆதரவுக்கு நன்றி. இந்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து ஜெர்மனுக்கு 1.25 மணித்தியாலம் பிடிக்கும். 130 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கிறேன். எங்களோட இடத்துல தனியாக இங்கே ஜெர்மன்லாம் கூட ஓடணும். இது வந்து ஜெர்மன் போர்டரில் இருக்கிறபடியாக ஜெர்மன் வந்து நிறைய பக்கத்தால் ஹொலண்டுக்குள்ளடலாம். நான் வந்தது ஆகன் பக்கத்தால். இதில் வந்தது கிட்ட ஆகனுக்குள்ளால் வந்தால் 10 கிலோமீட்டர் தான் ஹொலண்டுக்குள்ளே. ஓகே, நன்றி, வணக்கம். இதோட காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரியான கவலையாக இருக்குது. அருவாசியில் வாரது சரியான குளிரும் மழையுமாக இருக்குது. பாப்பா நாங்கள் வந்து அடுத்த வருஷம் வடிவாக எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து இதில் எடுக்கக்கூடியதெல்லாம் எடுத்துருக்கிறேன். நிறைய சாப்பிட முடியாது போயிட்டு கோயிலுக்கு போகிறபடியாக எல்லா சைவங்க மண்டபடியாக எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிட்டு பார்க்க முடியாது போயிட்டு அடுத்த முறை என்னொன்று முடிஞ்சால் இந்த வெதர் போன முறை மாதிரி மழை இல்லாமல் இந்த முறை மழை அடுத்த வருஷம் மழை இல்லாமல் இருக்கணும் பண்ணிக்கொண்டு வலிக்கிடுவோம். இங்கேருந்து நாங்கள் 1.25 மணித்தியாலம் வீடு 130 கிலோமீட்டர் ஓடணும். தனியாக வந்தபடியாக நேரத்துக்கு போகிறேன். ஓகே, நன்றி. வேதாந்த கலைஞான தலைவா, திருநீற்றில் தவழ்ந்தாடும் பாலா, உன்னை பாடி பாடி மகிழ்வேன். திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன்.